இந்த வீடியோவில் ஒரு 5 எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக ஃப்ளாஷர் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான காம்பனன்ட் ஒரு பிரெட் போர்டு, 5 எல்இடிஸ், அப்புறம் 5 220 ohm ரெசிஸ்டர்ஸ், ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு, கொஞ்சம் வயர்ஸ். இப்போ நம்ம சர்க்கியூட் கொடுக்கலாம். இப்போ இந்த எல்இடியில் நீளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ் பின். சின்ன பின்னை பிரெட் போர்டோட மைனஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது எல்இடியோட பாசிட்டிவ் சைடில் ஒரு 220 ohm ரெசிஸ்டர் எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இதே மாதிரி மிச்ச 4 எல்இடியையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 5 எல்இடியும் 5 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரவுண்ட் பின்னை எடுத்து பிரெட் போர்டோட நெகட்டிவில் கொடுக்குறோம். ஆர்டினோ யூனோ போர்டில் கிரவுண்ட்லேயும் பிரெட் போர்டில் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 220 ohm ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற அதர் எண்டில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்இடியில் கனெக்ட் பண்ணி அதோட அதர் எண்டை பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ போர்டில் செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டாவது எல்இடி ரெசிஸ்டர்லேருந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணி அதை ஆர்டினோ யூனோவில் 3வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த எல்இடிக்கும் அடுத்தடுத்த பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 5 எல்இடியும் 2, 3, 4, 5வது பின்னில் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம யூஎஸ்பி சி டைப் எண்டை ஆர்டினோ யூனோ போர்டில் கனெக்ட் பண்ணி அதோட யூஎஸ்பி எண்டை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக எல்இடி கவுண்ட்டை 5ன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம 5 எல்இடி யூஸ் பண்ணுறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இன்ட்டில் எல்இடி பின்ஸ் அப்படின்னு ஒரு அரே கொடுக்குறோம். அந்த அரேக்குள்ளே எல்இடி கவுண்ட்டை கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற பின்னை வந்து அந்த அரேக்குள்ளே கொடுக்குறோம். அதாவது நம்ம 2லேருந்து 6வது பின் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அதை கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப்புக்குள்ளே ஒரு ஃபார் லூப் எழுதி i = 0, i <LED count and i++ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா எல்இடியுமே ஐ வேல்யூ எடுத்துகிட்டு எல்லா எல்இடியுமே அவுட்புட் அப்படின்னு சொல்லி செட் ஆயிரும் பின் மோடில். வாய்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கிறோம். இந்த ஃபாரில் என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா இன்ட்டு i = 0 இனிஷியலாக டிக்ளேர் பண்ணி i <LED count and i++ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்இடி கவுண்ட் வந்து 5 இருக்கிறதுனால i <5 இருக்கும் வரைக்கும் i வந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த லூப்புக்குள்ள என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பின் ஆஃப் i அப்படின்னு எழுதியிருக்கோம். எல்இடி பின் எந்த பின்னில் இருக்குதோ அது வந்து ஃபஸ்ட்டு ஹையாக கொடுக்குறோம். அப்புறம் ஒரு டிலே 100 millisecond. அதுக்கப்புறம் மறுபடியும் டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி பின்னை லோவாக கொடுத்துருவோம். எந்த எல்இடி பின்னோ அந்த பின்னு வந்து ஹையாக மாறும், டிலே வரும், அப்புறம் லோவாக மாறிடும். அதுக்கப்புறம் செகண்ட் லூப்பில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா இன்ட்டு i = எல்இடி கவுண்ட் -1ன்னு எழுதியிருக்கிறோம். எழுதிட்டு i greater than 0 இருந்தால் i மைனஸ் ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த லூப்புக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் ஆஃப் எல்இடி பின் i = ஹை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டிலே கொடுத்துட்டு மறுபடியும் லோவாக மாற்றிடுறோம். அதே மாதிரி தான். ஸோ இதில் என்னென்னா ரிவர்ஸில் ஒரு எல்இடியாக ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லூப்பில் 2லேருந்து 6க்கு போகும், அப்புறம் ரிவர்ஸில். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டினோ யூனோ போர்டில் அதர் போர்டு செலக்ட் பண்ணி கரெக்டான போர்டும் போட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஆர்டினோ யூனோ அப்படின்னு டைப் பண்ணுறோம். இங்கே செலக்ட் ஆகிருக்கு, டிக் ஆகிருக்கு. அதே மாதிரி யூஎஸ்பி COM4ல் செலக்ட் ஆகி டிக் ஆகிருக்கு. ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம அப்லோட் கொடுக்குறோம். ஓகே, அப்லோட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ஸ்கெட்ச் போயிட்டுருக்குது. ஓகே, அப்லோடிங் டன், கம்பைலிங் டன், அப்லோடிங். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.